குளிக்கிறா. நல்ல நேரம். இந்த வீட்டுல எது எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வாடா. யாரு? ஏய் ஜீவா, எந்த ஒரு பொண்ணையும் முழுசா பார்க்கணும். அப்படி ஒரு பொண்ணை முழுசா பார்த்தாச்சுன்னா நம்ம நினப்பு அவ மனசுல தன்னால ஏறி உக்காந்துரும். அவன் நம்ம மடியில வந்து உக்காந்துருவா. இதெல்லாம் உனக்கு புரியாது. வா. உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான். அவங்கள சும்மா விடக்கூடாது. அவார்டு வாங்க போறேன் சேட்டா. எதுக்கு? மற்றவங்க எல்லாம் படம் பண்ணி தான் பெஸ்ட் கேமராமேன் அவார்டு வாங்குவாங்க. நான் ஒருத்தன் தான் பாஸ்போர்ட் போட்டோ எடுத்து அவார்டு வாங்க போறேன். நீங்க தயாரிக்கிற இந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு இன்னும் பணத்தை மட்டும் தான் தோண்டி நான் போட்டோ எடுக்கல. மற்ற வேலை எல்லாம் பண்ணிட்டேன். இந்தாங்க. நீ அதை எடுத்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒவ்வொரு போட்டோ பின்னாலையும் ஒரு ரேஷன் கார்டு, மாசம் 15 கிலோ அரிசி, குறைஞ்ச விலையில வேற எங்க கிடைக்கும்? அவ்வளவும் பணம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வை. எப்பவும் நீதான் எனக்கு பேங்க் லோக்கர். இப்படியே எல்லாத்தையும் கொடுத்து வைங்க. ஒரு நாள் போலீஸ்காரன் வந்து ரைடு விட போறான். ஐயா, போலீஸ் வந்திருக்குங்கய்யா. போலீஸ்? போலீஸா? சேட்டா, சேட்டான்னு வெறும் பேர்ல இருந்தா போதுமா? அண்ணங்கிற மரியாதை நடத்திலையும் இருக்க வேண்டாம். நாங்க உங்களை அண்ணன்னு கூப்பிட்டதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை போதும். இந்த உடம்புல ஓடுற ரத்தத்துல உங்க உப்பு இருக்கு. என்னால கோபம் கூட போட முடியல. போதும், உங்களால சிரிச்சது போதும், அழுதது போதும். பணம் தானே, நீங்க கொடுத்த பணம் எல்லாமே வச்சுக்கோ. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களை விட்டுருக்க விட்டுருக்க. இந்த பொண்ணு வாய் வார்த்தையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா ஃபைல் பண்ணிட்டேன்னா கம்பி என்ன வேண்டியிருக்கும்? ஐபிசி செக்ஷன் 449, 452 ரேப் அட்டெம்ப்ட்ல கூட உள்ள தள்ளிடலாம். ஏமா, உங்க அண்ணன் முடிவை சொல்லிட்டா, நீ என்ன சொல்ல போற? எப்படி எப்படி விட முடியும்? எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? அலெக்ஸ் அவன் தங்கச்சி பண்ண காரியத்தை என்னால எப்படி மறக்க முடியும்? அவன் தங்கச்சி அடிச்ச ஒவ்வொரு அடியும் இங்க வலிக்குது சேட்டானுக்கு. அவன் தங்கச்சி கல்யாணம் அலெக்ஸ் பத்திரிக்கை வச்சிருக்கான். நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்யறேன் சேட்டா. உயிர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் சேட்டா. சொல்லுங்க. சொல்ற. நாம பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ, இது காவியா பியூட்டி பார்லர் தானே? அம்மா,
நான் ஒரு என்கொயரிக்காக சின்ன சீக்ரெட் நமக்குள்ள இருக்கட்டும். என்ன சீக்ரெட்? எங்க அண்ணன் சொல்லாம கொள்ளாம லவ் பண்ணி அது கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அந்த பொண்ணு இங்க இருக்கிறதா சொன்னாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இங்க இருக்கிறவங்கள ஜாக்லின் யாருன்னு சொல்ல முடியுமா? ஜாக்லின். ஜாக்லின் கெனடி மாதிரி ஜாக்லின் சிவா. லாஸ்ட்ல லாஸ்ட்ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அந்த அழகான பொண்ணு தான் ஜாக்லின். கிம், லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க. டேய் அண்ணா, உனக்கு வேற ஆளே கிடைக்கல. உன்னை விட நான் மோசம் போயிட்டேனே. என்னாச்சு? நான் ரொம்ப மோசம் போயிட்டேங்க. எனக்கு வர நீதோ இவங்கள மாதிரி அவங்கள மாதிரிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அவங்கள மாதிரி இல்லைனாலும் உங்கள மாதிரி துருத்துருன்னு கண்ணு, கியூக்கம்பர் மூக்கு, புசு புசு கண்ணம் எல்லாம் பனாலாச்சு. சிட்டில எத்தனை காலேஜஸ் இருக்கு? ஸ்டெல்லா மேரிஸ், குவீன் மேரிஸ், வாட் எல்ஸ், எத்திராஜ், WCC, எத்தனை காஃபி ஷாப்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் கூட ஒரு ஆள் கிடைக்கல. ஏ அண்ணா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏய் உமா. உமா உமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஜாக்லின்னா நீ உமான்னு எனக்கு தெரியாதா? ஓ மை காட், ஐயோ, ஒரு செகண்ட்ல என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிட்டீங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன ஜாக்குலின் இன்னும் மறக்கணும்? இப்போ வந்துடுவாங்க. சிவா உங்களை பத்தி குட்டியூன்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா உங்க அண்ணனை பத்தி பெரிய புராணமே பாடிட்டான். புராணம் பாடுற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன தெய்வமா? தெய்வம் இல்ல, தேவன். அலெக்ஸ் தேவன். தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது என்கிறதுக்காக தான் தாய் படிச்சதா சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். நான் மனசுல அறக்குறையா ஏதாவது நினைச்சேனா அது கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. அதுல ஒண்ணு இன்னைக்கு நடக்க போற கல்யாணம். ஓ, நல்ல ஒஸ்தியான அண்ணன் தான். சிவா, டைம் ஆச்சு, ஒரு ஃபோன் பண்ணுங்களா? நீங்களே ஓகே, பேசுங்க. நானே பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தேர்ஸ் a phone call for you. ஷிவான்னு போன்ல இருக்காங்க. இதோ வர. இருங்க, நான் போறேன். ஹலோ ஜாக்குலின், ஏ ஜாக்லின் கிட்ட தான் பேசுவியா? என்கிட்ட பேச மாட்டியா? உமா நீயா? எஸ், நானே தான். உன் செலக்ஷன் நாட் பேட் இல்ல, அன்கம்பேரபிள். நீ ஜாக்லின் ஐ டு லவ் யூன்னு சொல்ல வைக்க கஷ்டப்பட்டியோ இல்லையோ, அம்மாவை கன்வின்ஸ் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. அப்படியே ஒரு 99% தான் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. மாலையும் கழுத்துமா போய் நின்னா பொல பொலன்னு அழுத்துருவாங்க. பக்கத்துல மிஸ்டர் தேவன் இருக்காரா? குடு குடு. ஏய், அவர் எப்படி உனக்கு தெரியும்? ஏ, நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாதாக்கும். குடு மேன். தங்கச்சி பேசணுமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் உமா பேசுறேன். உமாவா? என்ன முன்ன பின்ன பார்க்காத ஆள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பாக்குறீங்களா? நான் உங்களை ஏற்கனவே இல்லைங்க, தோ இப்ப பாத்துக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். கல்யாண ட்ரெஸ் ரெடி. இங்க வச்சிருங்க. இங்கயா? ரொம்ப தேங்க்ஸ். My God. நீங்க அம்மா. கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்ல, பொதுவா ஆல் கேர்ள்ஸ் லைக் யுவர் கைண்ட் ஆஃப் கேரக்டர். ஆமா, நான் எப்ப மீட் பண்ணலாம்? நீங்க பேசுங்களா? ஏய் உமா, ஓய், நீ எப்படி நடுவுல வந்த? சீக்கிரம் வாங்க. வரோம். மருந்து கொடுத்தாச்சுல, இனி இவ சாவி கொடுத்த பொம்மை மாதிரி. இப்ப இவளுக்கு சுயநனவு தான் போகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளை இல்லாம போயிடுவா. ஜாக்லின் வந்தாச்சு. Come on, play.
ஜாக்லின் கர்த்தரே எங்களை காப்பாற்றுங்கள் கர்த்தரே கர்த்தரே ஜாக்லின் ஓ மை காட் ஜாக்லின் 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 சிவா சிவா ஏய் 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 தனியா வாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஊரோட சேர்ந்து பார்த்துட்டேன். நந்தா வண்டி அடுறா. ஜாக்லின் ஜாக்லின் ஆமாண்டி ஜாக்லின் இங்க பாரு ஜாக்லின் இங்க பாருமா உனக்கு உனக்கு ஒன்றாகாது அம்மாண்டி உனக்கு ஒன்றாகாது உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஆமா ஜாக்லின் 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 அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னால மறக்கவே முடியல. அரை உயிரா என்ன ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டாங்க. அங்கேயும் என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நான் தப்பிச்சிட்டு போயிட்டேன். செத்து போயிருக்கணும் சார். நானும் அன்னைக்கே செத்து போயிருந்தா எவ்வளோ நிம்மதியா இருந்திருக்கும். மன்னிக்க தெரிஞ்சவ பாக்கியசாலின்னு சர்ச்சில் ஃபாதர் சொல்லுவார். ஆனா நான் பாக்கியசாலி இல்லை. என்னால மன்னிக்க முடியல. துரோகம் பண்ணவங்களை முடிக்கணும்னு முடிவு பண்ண 3 வருஷம் நான் யாருன்னு தெரியாதவங்க கூட இருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா நான் தயார் பண்ணிக்கிட்டேன். தங்கச்சி ஜாக்லினோட சர்டிபிகேட்டை திருத்தி ஜாக்னு பேர்ல ஜென் டிவில சேர்ந்தேன். அங்க இருந்தபடியே பிளான் போட்டேன். சேட்டாவோட அரிசி கடத்துற பிசினஸ்க்கு ஆணி வேற ஜீவாட்ட கொடுத்து வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் தான். ஜீவாவை கொன்னுட்டு அவங்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சேன். சேட்டா ரகுவை ஃபாலோ பண்ணும்போது தான் நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். தேவன், நீ தவறு செஞ்சவன். சேட்டா குற்றம் செஞ்சவன். எந்த தவறு செஞ்சவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன்ல, எந்த குற்றம் செஞ்சவனும் மன்னிக்கப்பட வேண்டியவன்ல. சக்கரவர்த்தி, நமக்கு தேவனும் முக்கியம், டாக்குமெண்ட்ஸ் முக்கியம். இதுவரைக்கும் நடந்த கதை ஒன்னது, இனிமே நடக்க போற கதை எங்களது. Don't worry, Mr. Devan. We'll take care. Anita, are you taking it down? Huh? Yes, sir. No, don't worry about that. Leave it to me. Sir? Enna? What happened? Somebody... வணக்கம் சார். I'll call you back, sir. Yes? டே நந்தா, அவர்தான் வக்கீல். இவரா? சந்தேகமா? உங்களெல்லாம் சொல்லி தப்பு இல்ல. கருப்பு கோட் போட்டாதான் வக்கீல். ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்துல தொங்க விட்டாதான் டாக்டர்னு உங்களை எல்லாரையும் பழகி வச்சுட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உட்காருங்களேன். பரவாயில்லைங்க. What can I do for you? நம்ம பசங்களை ஒரு கொலை கேஸ்ல இருந்து ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன் சார். கொலையா? யாரை கொலை பண்ணீங்க? இல்ல சார், இனிமேல் தான் சார் பண்ணணும். பரவாயில்லையே,
ரொம்ப பொறுப்பா பதில் சொல்றீங்க. ஐ லைக் இட். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். எப்போ கொலை பண்ணாலும், கழுத்து நெரிச்சோ அருவாள்ல வெட்டியோ எப்படி கொலை பண்ணாலும் தனி ஆளை மட்டும் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த தனி ஆள் மேல ஃபோக்கஸ் ஆகி கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். எப்பவும் ஒரு 4-5 பேரா சேர்ந்து பண்ணுங்க. அப்பதான் யார் வெட்டி உயிர் போச்சு, எப்படி போச்சு, ஹோல்சேலா போச்சா, இன்ஸ்டால்மெண்ட்ல போச்சான்னு தெரியாம கேஸ் ரொம்ப சிக்கலாயிடும். இந்த இடியாபத்து நுனி எது அடி எதுன்னு தெரியாம கச்சா முச்சான்னு இருக்கும்ல, அதே மாதிரி கேஸும் ஒரே சிக்கலாகி நீங்க எல்லாம் பெனிஃபிட் அவுட் அவுட்ல ஹாப்பியா வெளியே வந்துடலாம். அடுத்த கொலைக்கு ரெடி ஆயிடலாம். What do you say? நாங்க கொலைகாரங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் எங்ககிட்ட இவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்களே, உங்களை நிச்சயம் மறக்க மாட்டோம். அப்படியே எங்களை ஜாமீன் எடுத்து நல்லா வக்கீல் பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு இன்னொரு வக்கீல்? நான் தான் இருக்கனே. செத்த அப்புறம் எங்களை எப்படி ஜாமீன் எடுப்பீங்க? அனிதா சிரோன், உன்னை கொலை பண்ண வரல என்னதான் கரெக்ட்பா. அதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சிருக்கிற முன்ஜாமீனை நான் என்ன பண்ணட்டும்? உங்களெல்லாம் கோர்ட் வாசல்ல காணணும்னு நான் எவ்வளவு பதறி போயிட்டு தெரியுமா? என்னடா கிரைம் ரேட் எல்லாம் கம்மியாகி போச்சா, எல்லாம் திருந்திட்டானுங்களா, நம்மளாம் ஆஃபீஸை பூட்டிட்டு ஆப்கானிஸ்தான் போக வேண்டிய நிலைமை வந்துருமான்னு நான் அனிதா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். What do you say, அனிதா? Sit down, அனிதா. Sit down. Sit down. Good. என்னால உங்களை பார்க்காமலே கரெக்டா சுட முடியும். நீங்களும் கூலிக்காக செய்யற கொலையை நான் சும்மா பொழுதுபோக்கா செஞ்சுட்டு போயிடுவேன். இதுக்கு என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களை சுட்டு கொன்னா வெளியே வர்றதுக்கு முன் ஜாமீனும் இருக்கு. கோ போய் உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க. இது வரைக்கும் வக்கீல் சக்கரவர்த்தி இந்த கேஸ்ல 95% தான் இன்வால்வ்டா இருந்தாரு. இன்னில இந்த 100% இன்வால்வ் ஆயிட்டாருன்னு போய் சொல்லுங்க. Go. Get out of here. Out. Bunch of parasites.